Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் யூஜி 2024 கவுன்சிலிங்கான டேட்டை நாங்கள் இன்னும் அறிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்ட்ரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டே அறிவிக்காமல் எப்படி போஸ்ட்போன் ஆணுச்சுங்கிற நியூஸ் வந்துச்சுன்னு தெரியல. அந்த நியூஸில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம கூட காலையில் என்டிடிவி, பிஸ்னஸ் டுடே, தமிழில் பாலிமர் நியூஸு இவங்கெல்லாம் நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொன்ன கிளிப்ஸை வச்சு தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். நம்ம என்ன நினச்சோம், நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், அஃபிஷியல் நியூஸ் போர்ட்டல்ஸ் இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு ப்ரூஃபை வச்சு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. யாராவது அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்டு தான் இந்த நியூஸை நமக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நியூஸை நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம யூடியூப் மூலியமாக கொடுக்குறோம். பட் அந்த நியூஸில் உண்மை இல்லை அப்படின்னு ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி கிளாரிஃபைஸ் தட் நியூஸ் ஆஃப் த டிஃபர்மெண்ட் ஆஃப் நீட் யூஜி கவுன்சிலிங் இஸ் இன்கரெக்ட் ஆஸ் த டேட் ஃபார் கவுன்சிலிங் ஹேஸ் நாட் பீன் நோட்டிஃபைட் எட். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டி மட்டும்தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜூலை 6 நீட் யூஜி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்படி ஒன்றுமே சொல்லலை. அதே போல் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்க, என்டிஏக்கு கீழே வரல. என்டிஏ கூட சில நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் நீட் ஜேஇஇ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறதோட சரி, ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் அந்த கேட்டகரி ரேங்க் இதெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்போம். பட் இதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி சீட் அலாட் பண்ணுற ஒர்க்கு எங்களுது கிடையாது, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீட் யூஜி 2024 நாங்கள் போஸ்ட்போன் பண்ணவே இல்லை. காரணம் என்னென்னா, நாங்கள் டேட் அறிவிக்கவே இல்லை. கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. ஜூலை 6 நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் ஆகும்னு நாங்கள் சொல்லலை. கோர்ட்டில் என்டிஏவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பதிலளிச்சிருக்காங்க. இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இனிமே தான் நாங்கள் நீட் யூஜி 2024 டேட்டை அறிவிப்போம், ஃப்ரெஷ்ஷாக டேட்டை அறிவிப்போம். அதனால் நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் தள்ளி போனது அப்படிங்கிற நியூஸ் அதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்டிடிவி, பிஸ்னஸ் டுடே, புதிய தலைமுறை, பாலிமர் இந்த மாதிரியான அஃபிஷியல் நியூஸ் போர்ட்டலில் வந்த செய்தியை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணினோம். இதில் யாருக்கும் பேனிக்கை ஏற்படுத்தணும், யாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. ஒரு நியூஸை நம்ம ஷேர் பண்ணுறோம், அவ்வளவுதான். பட் அந்த ஷேர் பண்ணப்பட்ட நியூஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்தது தான். ஆனால் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த நியூஸே சரி கிடையாது, அது அதில் உண்மை இல்லை அப்படின்னு ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ மத்தியானம் வரைக்கும் நீட் யூஜி 2024 அந்த கவுன்சிலிங் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரி கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க, நீட் யூஜி கவுன்சிலிங் டிஃபர்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டில் கவுன்சிலிங் டேட்டில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தவறானது, அதில் உண்மை கிடையாது. அதே போல் இனிமே தான் நாங்கள் நீட் யூஜி 2024 கவுன்சிலிங்கான டேட்டை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி இப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 8 சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது. அப்பவும் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.